உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா இந்தியாவில் முஸ்லிம்ஸ் முதல்ல எப்படி வந்தாங்கன்னு? ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல. 1191 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் நடக்குது. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிய வீரர் முகமது கோரி நிற்கிறார். இந்த பக்கம் இந்து மன்னர், கடைசி இந்து சாம்ராஜ்யத்தின் ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்கரவர்த்தியான பிருத்திவிராஜன் நிற்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் முகமது கோர் என்றவர் ஒரு மிகப்பெரிய ஆப்கானியர். அந்த ஆப்கானியர் கிட்ட சிறிய படைகள் தான் இருந்தது. முதல் தரையின் போர்ல பிருத்திவிராஜன் மிகப்பெரிய படையை கொண்டு போயிட்டு மிகப்பெரிய படையை திரட்டி அந்த சிறிய படையை தோக்கடிக்கிறாரு. முகமது கோரிய கொல்லாம விடுறாரு பிருத்திவிராஜன். முகமது கோரி ஓடுறாரு, புரியுதுங்களா? ஆனா முகமது கோரி அடுத்த வருஷமே படையெடுத்து வராரு. காரணம் இந்தியாவை ஆட்சி செய்யலாம். அப்ப 2வது வருஷம் முகமது கோரி படையெடுத்து வரும்போது அவர்கிட்ட இருந்தது சில ஆயிரங்கள் படை தான். ஆனா நம்ம கிட்ட இருந்த பிருத்திவிராஜன் படை பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள். அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கில் இருந்த பிருத்திவிராஜன், இந்து மன்னர் பிருத்திவிராஜன் அந்த படைகளை வச்சுக்கிட்டு எப்படி தோத்தாரு? ஏன் தோத்தாரு? எப்படி அவருக்கான அந்த நிலைமை எப்படி மாறிச்சு? அதை தான் இன்னைக்கு நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? என்னதான் நம்ம இருந்தாலும் ஒரு படையா இல்ல படை வீரர்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குங்க, யுக்தி. அந்த யுக்தியில பாத்தீங்கன்னா முகமது கோரி பிருத்திவிராஜனை ரொம்பவே பீட் பண்ணிட்டாரு செகண்ட் டைம் போர்ல. என்னதான் பிருத்திவிராஜன் இந்து மன்னர் அப்படி படைகள் என்ன ஒரு படைகள் இருந்தாலும் முகமது கோரியை கம்பேர் பண்ண சொல்றதுக்கு நம்ம பிருத்திவிராஜனுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தது. அது என்ன வீக்னஸ் பாக்குறீங்களா? அதுதான் சம்யுக்தா ராணி. நம்ம பிருத்திவிராஜன் மன்னருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சம்யுக்தா ராணியோட திருமணம் நடந்த வந்த வேலை அது. போர் நடத்திருக்கும் போது இவர் திருமண மோகத்துல இருந்திருக்காரு 2ஆம் தரையின் போர்ல 1192. நம்ம பிருத்திவிராஜன் மன்னர் படைய நகர்த்தலையோ இல்ல சிறந்த போர் வீரரோ கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் சாணக்கியர் மாதிரி படைகளை வழிநடத்துறது, ஆர்டர் பாஸ் பண்ணது மட்டும்தான் பிருத்திவிராஜனோட வேலை. பிருத்திவிராஜர் கீழே இருந்த படை தலைவர்கள்னு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் கந்தையா, இன்னொருத்தர் பேர் ராஜ சோமேஸ்வரன். ஓகேங்களா? இவங்க தான் அந்த படைகளை வழி நடத்தி போறாங்க அந்த முகமது கோரி படையை எதிர்த்து. அப்படி இருக்கும்போது முகமது கோரி படையெடுத்து வரும்போது பிருத்திவிராஜனுக்கு சம்யுக்தாவோட மிகப்பெரிய ஒரு மோகமா ஆயிடுச்சுங்க. அந்த சம்யுக்தாவோட மோகத்தோட காரணமா தான் பிருத்திவிராஜன் 2ஆம் தரையின் போர்ல வீழ்த்தப்படுறார். ஓகேங்களா? அப்படி பிருத்திவிராஜன் அந்த 2ஆம் தரையின் போர்ல முகமது கோரி எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தார்னா இன்னைக்கு இப்ப இடைக்கால இந்தியாவும் சரி அதுக்கப்புறம் இந்தியாவும் சரி முஸ்லிம்கள் பெரும்பாலும் மெஜாரிட்டியா இருந்திருக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் உள்ள வர்றதுக்கு காரணமே செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் 1192 தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப பிருத்திவிராஜனுக்கு என்ன பிரச்சனை அதுதான் பார்க்க போறோம். பிருத்திவிராஜன் சம்யுக்தா அப்படின்றவங்க சம்யுக்தாவுக்கு கரெக்டா திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க. அவங்க அப்பா ஏற்பாடு செய்யறாரு. அப்படி ஏற்பாடு செய்யும் போது பிருத்திவிராஜன் முதல் பேட்டில் ஆஃப் தரைன்ல மிகப்பெரிய அளவுல போர் செஞ்சுட்டு ரொம்ப துரிதமா இருக்காரு, ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அந்த நேரத்துலதான் கரெக்டா பிருத்திவிராஜோட வைஃப் இருக்காங்க சம்யுக்தா, அப்பெல்லாம் கல்யாணம் ஆகல. சம்யுக்தாவுக்கு வரன் பார்க்கறவங்க சுயமரம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சுயமரத்துல பிருத்திவிராஜனை வெளியே சிலையா செஞ்சு வச்சுட்டு உள்ள அனைத்து மன்னர்களும் சூட ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தோட அவங்க அப்பா அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க சுயவரம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சம்யுக்தா அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு அந்த சிலைக்கு கொண்டு போய் மாலை போடுறாங்க. அந்த சிலை யாரோட சிலை தெரியுமா? அதுதான் பிருத்திவிராஜன் சிலை. பிருத்திவிராஜன் சம்யுக்தா அம்மா இவங்களோட காதல் கதையே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கதைங்க அந்த காலத்துல. இப்ப இருக்கிற ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் வரிசையில இவங்களும் ஒரு நல்ல ஒரு காதல் ஜோடி தான். அப்ப இருக்கிறதுல செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன்ல பிருத்திவிராஜன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இம்பாக்டே சம்யுக்தா அம்மாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுதான். அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவங்களோட தோல்விக்கும் காரணம். நம்ம இந்தியாவோட முஸ்லீம் படம் உள்ள நுழைஞ்சதுக்கு காரணங்க. செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் முகமது கோரி உள்ள வராரு. அந்த பட்டிண்டா பகுதி வரைக்கும் தான் முகமது கோரி ஆப்கானியர்கள் பகுதி வச்சிருந்தாங்க. எப்ப அந்த பட்டிண்டா பகுதி போச்சோ அப்பவே முகமது கோரியோட படை, ஆப்கானியர்களோட படை, முஸ்லீமோட படை எல்லாம் இந்தியாவுக்குள்ள நுழையுது. அடுத்தடுத்து படையெடுப்புகள் இந்தியா குலைஞ்சு போகுது. உடனே முகமது கோரி தன்னோட ஆளுநரான, அடிமைன்னா சொல்லுவாங்க அவரை, ஆளுநரான குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு நபரை, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன்ல பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் முகமது கோரியை காப்பாற்றுவார். அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியை இந்திய பகுதிகள்லாம் ஆளுநரா நியமனம் பண்றாரு யாரு? முகமது கோரி.
அப்படி நியமனம் பண்ணும்போது முகமது கோரி தன்னோட தாயகத்துக்கு திரும்பும் போது ஒரு ஆற்றங்கரையில, அந்த ஆற்றங்கரை பேர் சரஸ்வதி ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில நயவஜகமாக கொல்லப்படுகிறார். முகமது கோரி கொன்ற உடனே குத்புதீன் ஐபக் இங்க இருந்துகிட்டு தன்னை தானே சுதந்திரமாக அறிவிக்கிறான். சுதந்திரமாக நான் யாருக்கிட்டையும் கீழே இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். 1206ங்க, கரெக்டா யோசிச்சுங்க. 1206ல இவர் ஒரு அடிமையா இருந்ததுனால டெல்லியில ஒரு மிகப்பெரிய அடிமை வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை நம்மால் குத்புதீன் ஐபக் ஆரம்பிக்கிறார். அடிமை வம்சம் ஆரம்பிச்சு உடனே இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் நீங்கள் இந்துக்களாக மாறுங்கள், இல்லையேன் உங்கள் மீது வரி சுமத்துவேன் என்று கூறுகிறார் குத்புதீன் ஐபக். அந்த அச்சுறுத்தல் காரணமாக மட்டும்தான் இங்கிருந்த இந்துக்கள் அப்பொழுது ஜிஸ்யா வரியின் காரணமாக தான் முஸ்லிம்களாக மாறியிருக்கிறார்கள் என்பது வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. அப்பொழுது நடந்தது 1206 காலகட்டத்தில். 1206 காலகட்டத்தில் குத்புதீன் ஐபக் ஆட்சியாம் குதிப்பினார் கட்டுகிறார். குவைத்துல் இஸ்லாம் கட்டுகிறார். குவைத்துல் இஸ்லாமை எப்படி கட்டுகிறார்? இந்து கோவில்களை தரமட்டமாக்கி கட்டுகிறார். எப்பொழுது? 1206. 1206 பின்னர் 4 வருடங்கள் ஆட்சி செய்கிறார் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் எப்படி இறந்தார் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு போலோ விளையாட்டு தாங்க. போலோ விளையாட்டுல குதிரை மீது ஏறி விளையாடுவாங்க. அப்படி அந்த போலோ விளையாட்டு விளையாடிட்டே இருக்கும்போது அந்த போலோ விளையாட்டுல அந்த குதிரை கால் தடுக்கி கீழே வந்து இறந்துட்டார் குத்புதீன் ஐபக். இறந்த உடனே அப்படியே ராஜ்யத்துக்கு அப்படியே போட்டி நடக்குது. அப்படியே அந்த 1710 பாத்தீங்கன்னா அப்படியே எங்க பார்த்தாலும் இப்போ கிளர்ச்சி, அங்க கிளர்ச்சி, இங்க கிளர்ச்சி, கிளர்ச்சி, எங்க பார்த்தாலும் இந்தியாவுடைய ரத்தம் ஆறு ஓடுது. அப்படி இருக்கும்போது குத்புதீன் ஐபக் கூட ஒரு பையன் ஆரம்பிச்சான் ஆட்சிக்கு வராரு. டெல்லி அரையணி அவருக்கு தான். டெல்லி அரையணி வந்த உடனே மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. ஆனா ரத்த விரி அவர் உடல. அவரோட அடிமைன்னு ஒருத்தர் இருக்காரு, இல்துமிஷ். அவர் தான் அடிமைன்னு சொல்லுவாங்க. இல்துமிஷ் வந்து ராஜ்யத்தை தனக்கு உரியதா மாறிட்டாரு. பையனை போட்டு தள்ளிட்டாரு. உடனே இல்துமிஷ் தான் மேல வர்றாரு. இல்துமிஷ் அதுக்கப்புறம் இல்துமிஷோட ஆட்சியும். இல்துமிஷ் தான் முதல் இல்பாரி மரபை நிறுவனர். இல்துமிஷ் ஒரு மிக மிக சிறந்த ஒரு ஆட்சியாளர், ஒரு எப்படி சொல்றது, ஆளுமை பண்பு மிக்கவர் தான் இல்துமிஷ். ஒரு புரியுதுங்களா? இல்துமிஷ் தான் டாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய 3.96 சொல்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாரு. இந்தியர்களுக்குடைய ஒரு இக்தாதாரி முறை அதெல்லாம் இல்துமிஷ் தான் கொண்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போது இல்துமிஷ் ஆட்சி புரியுதா? இவர் தான் குதிப்பினாரை கட்டி முடிக்கிறாருங்க. அந்த குதிப்பினாரை அவர் கட்ட ஆரம்பிச்சாரு, இவர் கட்டி முடிக்கிறாரு. இல்துமிஷ்க்கு அப்புறம் இல்துமிஷ் இறந்துடுறாரு. அவர் ஒரு சாதாரண ஒரு இயற்கை உபாயத்தை காரணமா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துக்கான சண்டை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ்யம்னா ஒரு போர் வெறி தாங்க. போர் வெறி, அப்படியே எனக்கு தான் ராஜ்யம் உனக்கு தான் ராஜ்யம்னு ஒரு இருந்த ஒரு காலகட்டம். அப்படின்னும் போது இல்துமிஷோட சொந்த பொண்ணு ரஷ்யா சுல்தானா, இந்த பேரை நீங்க வரலாறு கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. ரஷ்யா சுல்தானா, சுல்தான்கள வரிசையில முதல் பெண் அரசி. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் அப்படி நடந்ததே கிடையாது. ரஷ்யா சுல்தானா அவங்க அரியணை ஏறுறாங்க. அரியணை ஏறி பெண்ணரசியாக அவங்களே அவங்க முடி சுட்டிக்கிறாங்க. பெண்ணரசியா வளம் வர்றாங்க. இந்தியாவை ராஜ்யம் பண்றாங்க ரஷ்யா சுல்தானா. அப்ப ரஷ்யா சுல்தானா அவங்க ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இருக்கிற 40 குழுன்னு ஒன்று இருக்கு. 40 குழுல உயர் பிரபு குழுக்கள்லாம் இருப்பாங்க. அந்த உயர் பிரபு குழுக்கள்லாம் கலகம் செய்யறாங்க. யாருக்கு எதிராக? ரஷ்யா சுல்தானுக்கு எதிராக கலகம் செய்யறாங்க. அந்த கலகத்தை ரஷ்யா சுல்தானால தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ரஷ்யா சுல்தானா கொலை செய்யப்படுகிறாங்க. யாரால? 40 குழுவால ரஷ்யா சுல்தானா கொலை செய்யப்படுகிறாங்க. இது வரலாற்று மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. 40 குழு ஒரு அரசிக்கு பாதுகாப்பாக இல்லாமல் 40 குழு எழுதி ஒன்னு ஏற்படுத்ததே இல்துமிஷ் தான். ஆனா அந்த இல்துமிஷ் ஏற்படுத்துற அந்த குழுக்களே ரஷ்யா சுல்தானோட நடவடிக்கைகளுக்கு எதிராக அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை செய்யறாங்க. அடுத்து யாரு அப்படின்னு பார்க்கும்போது சில பல ஆட்சியாளர்களா வருவாங்க. ஆனா சிறந்த ஆட்சியாளர், நல்ல ஒரு விரிவான ஆளுமை பண்ணவர் பால்பன் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர். இவர் தான் அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் பால்பன். பால்பன் வந்த உடனே அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பால்பனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல மங்கோலியர்களால் கடத்தப்பட்டவர் தான் இந்த பால்பன். மங்கோலியர்களா எப்படி சொல்றது, மங்கோலியர்களா செங்கிஸ்கான் சேர்ந்தவங்க. செங்கிஸ்கானை சேர்ந்தவங்களை பால்பர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா பால்பன்ற ஒரு இரும்பு கத்தி கொள்கை, எப்படி சொல்றது, அவரை எதிர்க்கவங்க தலை வந்து கீழே இருக்கணும். அதுதான் பால்பனோட ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் தான் பால்பன். அப்படி இருக்கும்போது அவரு அந்த 40 குழுல ஒரு ஆளா தான் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ரஷ்யா சுல்தானுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பால்பனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ரஷ்யா சுல்தானுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்ததோ அது தனக்கும் வரக்கூடாதுன்னு பால்பன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. எடுத்தவொடனே என்னங்க 40 குழுலாம் ஒன்னு ஒன்னா வர சொல்றாரு. வந்தவொடனே நீ 40 குழு செஞ்சியா, நீ ஏன் கூட வரியா இல்லையான்னு கேட்கிறாரு. இல்லைன்னா ஒரே இரும்பு கத்தி கொள்கைன்னு சொல்லுவாங்க. தலையை வெட்டி தூண வச்சிடறாங்க பால்பன்.
பால்பன் ஒரு சிறந்த ஆட்சியாளர், மங்கோலியர்கிட்ட ஒரு நட்புறவை கொண்டவர். பால்பன் ஆட்சி செய்யற வரைக்கும் மங்கோலியர்கள் வந்து அந்த ஆற்றங்கரை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் செஞ்சிருக்காங்க பால்பனுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சியாளர் தாங்க பால்பன். அவருக்கு நின்று இது வரைக்கும் அரசியலை பால்பன் சிரிச்சதே கிடையாதாங்க. ஒரு தடவை கூட அரசியல் சிரிச்சதே கிடையாதான். அப்படியே இருப்பாராம், ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்தா கூட பால்பனால தாங்கிக்கவே முடியாதாம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பால்பன். அந்த பால்பனை யாராலும் தொட முடியுமா? கடைசி வரைக்கும் பால்பனை நெருங்க கூட முடியல. பட்ட சுல்தான்கள் தான். டெல்லி சுல்தான்கள்ல பால்பன் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா இன்னைக்கும் திகழ்கிறாரு, வரலாற்றுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பால்பன் எப்படி இறந்தாரு அப்படின்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க. பால்பனுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல 2வது பையனை வந்து மங்கோலியர்கள் வந்து கொன்றுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் அந்த காலத்துல சொல்றாங்க. மங்கோலியர்கள் வந்து பால்பன் எல்லையை தாண்டி வரமாட்டாங்க என்னதான் ப்ராமிஸ் செஞ்சிருந்தாலும் மங்கோலியர்கள் அந்த 2வது பையனை கொன்றுவாங்க. பால்பனுக்கு 2வது பையனா ரொம்ப உசுறு. எப்படி சொல்றது, பையன் பையன் பாசம் பால்பனுக்கு. அப்படி இருக்கும்போது பால்பனுக்கு இது மாதிரி நம்ம பையன் வந்து இறந்துட்டானேன்னு ரொம்ப மனக்குமுறல் ஆயிடுச்சு. அதனால பால்பன் என்ன பண்றாருன்னா, நம்ம பையனை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வெட்டவும் முடியாது. ஏன்னா மங்கோலியர்கள் அங்க இருக்கிறது யாரு? செங்கிஸ்கான். உலகத்திலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு அரசன் அந்த காலத்துல செங்கிஸ்கான் தான். அப்படி இருக்கும்போது செங்கிஸ்கானை எதிர்த்துலாம் பால்பனால ஒன்றும் பண்ண முடியல அந்த காலத்துல. அதனால என்ன பண்ணாருன்னா பால்பன் தன்னோட கடைசி காலத்துல ஒரு பெரிய ரூம்ல அப்படியே உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. யாராவது கதவை திறந்தீங்க கையெல்லாம் வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துட்டாராம். அந்த காலத்துல உள்ள போய் உட்கார்ந்தவர் தானா 10 நாள் ஆகுது, 18 நாள் ஆகுது. என்னதான் ஆச்சுன்னு திறந்து பார்த்தா பால்பன் அப்படியே அவங்க பையனை நினைச்சு உருகி அப்படியே இறந்து போயிருக்காரு, எலும்புந்தோலுமா. இதுதான் பால்பன் கடைசியில நடந்ததுங்க. இதுதான் நடந்தது. தன்னோட மகனை நினைச்சு தான் இறந்து போயிருக்காரு பால்பன் கடைசி வரைக்கும். இப்ப வரைக்கும் பால்பனோட கல்லறை இருக்கு, டெல்லியில இருக்கு. டெல்லியில யாராவது போனீங்கன்னா பால்பனோட கல்லறை போய் பார்க்கலாம். இப்ப வரைக்கும் இருக்கு. அந்த ரூமையே சாத்திக்கிட்டு யாராவது அந்த ரூமை கதவை தொட்டிங்க கையை வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்து இது வரைக்கும் அப்படியே தியான நிலைக்கு போயிருக்காருங்க பால்பன். தன்னோட மகனை நினைச்சு இறந்து போனவர் தான் பால்பன். அதுக்கப்புறம் என்ன, அடிமை வம்சத்துல ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை காணும். சிறந்த ஆட்சியாளர்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனா பால்பனோட பேரன் ஒருத்தர் வருவாரு. ஆனா அவரும் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அடிமை வம்சம் க்ளோஸ். அடிமை வம்சம் 1206 ஆரம்பிச்சு 1290 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. ஆனா அடிமை வம்சத்துல இருக்கிறவங்களே ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர் யாருன்னா பால்பன் தான். பால்பன் தான் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம கில்ஜி வம்சம் பார்க்கலாம். கில்ஜி வம்சத்துக்கு அப்புறம் துக்ளக் வம்சம் பார்க்கலாம். துக்ளக் வம்சத்துக்கு அப்புறம் லோடி வம்சம், சையத் வம்சம்லாம் இருக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, இல்லை இதுல ஏதாவது தப்பு தவறு ஏதாவது இருந்தா கூட தாராளமா கீழே கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? எதுவா இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த ஒப்பீனியன் எப்படி இருக்கு, இந்த வரலாறுல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க புதுசா, அதுவும் இல்லாம இன்னும் அடுத்து வரப்போது முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜனுக்கும் என்னதான் நடந்தது, ரியலா என்ன நடந்தது, பிருத்திவிராஜனுக்கும் சம்யுக்தாவுக்கும் எப்படி திருமணம் நடந்தது, அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்க மேரேஜ் ஆயிட்டு என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்களுக்கு எத்தனை பசங்க, அவங்களால இந்தியா வரலாறு எப்படி புரட்டி போட்டுச்சு, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.